வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். டோட்டல் மார்க் வந்து 20 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு, 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க்கு எல்லாத்தையும் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து கொஷின்ஸ் எல்லாம் வரும். இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே புக் பேக் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக புக் பேக்லேருந்து கொஷின்ஸ் வந்து வரும். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 and 3 மட்டும் எப்போவும் இன்சைடாக வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. மொத்தமாக 20 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 மார்க் பொறுத்த வரைக்கும் தீவிர தேசியவாதம், கேப்டன் மன்மோகன் சிங் எவ்வாறு இந்திய தேசிய இராணுவத்தை ஏற்படுத்தினார், அதே மாதிரி நாடு விடுதலை அடைந்த போது இந்திய பொருளாதாரத்தின் நிலை, 3ஆம் உலகப் போர் பற்றி சுருக்கமாக எழுதுக, ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் 3 மார்க்கு 7 1 2 3 21 40 வந்து கம்பல்சரி. இந்திய நிர்வாக செலவின விவரங்களை கூறுக. சென்னை தொழிற்சங்கத்தின் முக்கியத்துவம் என்ன? சிட்டாங் ஆயுதப்படை தாக்குதல் நடந்த சூரியசென் எவ்வாறு திட்டமிட்டார்? தொழிற்புரட்சியின் 2ஆம் கட்டத்தில் ஜெர்மனியில் நடந்தது என்ன? அதே மாதிரி தேவராணி உப்பு சத்தியாகிரகத்தில் பற்றி ஏதேனும் 3 முக்கிய குறிப்புகளை தருக. இதில் பார்த்திங்கன்னா 5 மார்க் இருக்குது. பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணமும், திலகர் மற்றும் அன்னி பெஸ்ட் ஆகியோரின் கீழ் துவங்கப்பட்டுள்ள தன்னாட்சி, தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தின் செயல்பாடுகள் பற்றி எழுதுக. அதே மாதிரி கீழே வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு, நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா நமக்கு டைம்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம் பற்றி ஒரு கட்டுரை, இத்தாலி மறுமலர்ச்சிக்கு பிரான்ஸ் நகர மக்கள் ஆற்றிய பங்களிப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்டில் சிறை தற்காப்பு, இத்தாலிய இணைவு எவ்வாறு சாத்தியமாக்கப்பட்டது, இந்திய தேசிய இயக்கத்துடன் தொடர்புடைய கீழ்கண்ட இடங்களை வரைபடத்தில் குறிக்கவும், ஆங்கிலேயர்களின் பிரிதாளும் கொள்கை இந்திய தேசத்தில் ஏற்படுத்திய தாக்கம். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின்ஸ்லாம் 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பருக்குரிய கொஷினை ஒரு கிளாஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். அடுத்த கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர் 12th ஹிஸ்ட்ரி நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த அப்டேட்லாம் வரணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள்.